வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், 8/2/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 7/2/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஏருக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் 3 டிஜிட் லாட்ரி எதுவும் போடுற மாதிரி இருந்தால், லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அப்போ தான் நம்பிக்கையும் வரும். நான் ஃபுல் டீட்டெயில் அதில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ரேட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் 11 ரூபா, டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா 12 ரூபா, டிஜிட் பார்த்தீங்கன்னா 22 ரூபா. ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. வித்ட்ராலாம் ஆகுது நண்பா. 12 மணிலேருந்து ஒரு 6-7 மணிக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா ½ அன் ஹவருக்குள்ளே ஆகிடுது. சில பேருக்கு ஓடிபி ப்ராப்ளம் இருக்குது. இந்த 2 ப்ராப்ளம் மட்டும்தான். மற்றபடி பார்த்திங்கன்னா ஆப் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. வித்ட்ராவும் ஆகுது. டிஆர்கேஎல் மட்டும் இல்லை, நிறைய கேம்ஸ் இருக்குது. நல்லா தான் இருக்குது. வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்பா. இன்றைக்கி பாருங்கள், 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 3, 4, 8. இந்த 3, 4, 8க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3, 4, 8 3 நம்பருமே கிடச்சிருக்கு. ஆனால் 3 நம்பருமே பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்துருக்குன்பா. 3, 4, 8 நம்மளுக்கு 8ஆம் நம்பர் வந்து சி போர்டில் கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. சி போர்டில் வந்து போர்டு மாதிரி அதை வச்சு கிடச்சிருக்கு 8ஆம் நம்பர். 3, 4 மட்டும் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்துச்சு. இந்த 3ஆம் நம்பர் ஏ போர்ட்லேயும் 4ஆம் நம்பர் பி போர்ட்லேயும் மாற்றி கொடுத்தோம்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி ஒரு பாக்ஸை வந்து மிஸ் பண்ணியிருக்கோம்பா. இதில் வந்து நம்ம வந்து 4, 8 அப்படின்றது வந்து இது வந்து பிசி வந்து வெற்றி கிடச்சிருக்குன்பா. பிசி வந்து ரொம்ப சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கு. 4, 3 அப்படின்ற ஒரு செட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து 3, 4ன்னு கொடுத்துருந்தோம்னா ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3, 8 அப்படின்ற ஒரு செட்டு நம்ம கொடுக்கல, விட்டாச்சு, மிஸ் பண்ணிட்டோம். நம்ம 0 வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால 0வை பேஸ் பண்ணியும் 4ஆம் நம்பரை பேஸ் பண்ணியும் மட்டும்தான் நம்ம வந்து கெஸிங் கொடுத்துருந்தோம். 0, 4லேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து 0, 4 பேஸ் பண்ணி நம்ம கெஸிங் கொடுத்துருந்தோம். 3, 8 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம்னா ஒரு செட்டு வந்து பாஸ் ஆகியிருந்திருக்கும். அது மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 0வும் 4மே ஸ்ட்ராங்காக இருந்ததுனால 0வை பேஸ் பண்ணியே இந்த கேசிங் இருந்துருச்சு. இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு பாக்ஸு, இங்கே ஒரு பாக்ஸு, இங்கே ஒரு பாக்ஸு, இந்த 3 பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா 3, 8 இது வந்து ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்பா. அதுக்கப்புறம் 4, 8 இது வந்து பிஇசி கனெக்ட் ஆகிருக்குன்பா. அதுக்கப்புறம் 4, 3 ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்பா. எல்லாமே பார்த்திங்கன்னா 2 நம்பரில் கனெக்ட் ஆகிருக்கு. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 3 பாக்ஸ்லேயுமே ஜஸ்ட்டு மிஸ் பண்ணியிருக்கோம் நண்பா. நம்ம இது இப்படி ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா, அந்த கிராஸில் கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எல்லாமே மிஸ் பண்ணியிருக்கோம். 0 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அதை பேஸ் பண்ணியே கொடுத்துட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு இங்கேயும் பார்த்திங்கன்னா 0, 6 பேஸ் பண்ணியே நம்ம கெஸிங் கொடுத்துட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. 0, 4 நம்மளுக்கு ஆல் போர்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டை மெயினாக டார்கெட் பண்ணி தான் நம்ம கெஸிங் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 9, 3, 2 9, 3, 2 2ஆம் நம்பர் கரெக்டாக சி போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. அதே மாதிரி சேமஸ் 9, 3 பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பி போர்டில் மாறி வந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா 3, 2 அப்படின்ற ஒரு செட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அந்த 3, 2 பார்த்திங்கன்னா பிசியில் வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. ரொம்பவே சூப்பராக பிசியில் வந்து பாஸ் ஆகிருக்கு. 3, 9 அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9, 2 வந்து நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. ஏசி வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இந்த 3, 9 பார்த்திங்கன்னா 9, 3ன்னு கொடுத்துருந்தோம்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஏபி வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்குன்பா.
ஸ்ட்ராங்காக கொடுத்ததெல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக நினச்ச நம்பர் பார்த்திங்கன்னா 0, 6 அந்த மாதிரி தான் நினச்சோம். நம்ம ஃபுல்லாகவே 0 வச்சு ஆட்டம் இருக்குன்னு பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6 மணிக்கு ரொம்பவே சூப்பராக ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் எடுத்துருக்குன்பா. 392 அப்படின்ற ஒரு பாக்ஸு வந்து நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கு. இந்த பாக்ஸை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கும். 932 அப்படின்ற ரிசல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கு. ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கு பார்த்திங்கன்னா நேற்று ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருந்தது. நேற்றுக்கு 6ஆம் தேதி நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் வந்து 1 மணிக்கு கிடச்சிருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 6 மணிக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கு. ரொம்பவே சூப்பராக வின்னிங் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு வெற்றி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3, 9 இதில் ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3, 2 இது வந்து பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. 9, 2 இது வந்து ஏசி கனெக்ட் ஆகிருக்குன்பா. இந்த 2 பாக்ஸ் மட்டும்தான் மிஸ் ஆகிருக்கு. நம்ம ஸ்ட்ராங்காக நினச்ச நம்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சு. 9, 3 மட்டும்தான் ஸ்ட்ராங்காக 0 பேஸ் பண்ணி இதுலேயும் நம்ம வந்து கேசிங் கொடுத்துட்டோம். 1 மணிக்கும் 0 பேஸ் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 9 நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. மெயினாக நம்ம வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் கேசிங் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல் போர்ட் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6 மணிக்கு ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு. பாக்ஸ்லேயும் சரி 2 செட்லேயும் சரி போர்டு வீஸா சி போர்டில் 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டில் 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 மணிக்கு ஒரு மாசான வெற்றி கிடச்சிருக்கு. 1 மணிக்குமே நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டும் ஒரு பாஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட் மிஸ்ஸில் பாக்ஸில் மிஸ் பண்ணியிருக்கோம். நம்ம செட்டில் பார்த்திங்கன்னா 2 செட்டில் ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 1 மணிக்கும் 6 மணிக்கும் ட்ரை பண்ணி யாராச்சும் வெற்றி எடுத்திருந்தால் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்பா. 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 555 அடிச்சிருக்காங்க. 555 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பி போர்டில் 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 5ஆம் நம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ட்ரிபிள்ஸில் வந்து அடித்ததுனால பார்த்திங்கன்னா மற்ற நம்பர் எந்த நம்பரும் வந்து இறங்கலை. நம்ம 8-0 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது. 8-0ல் ஏதாச்சும் ஒரு நம்பராச்சும் நம்மளுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தது. அது பார்த்திங்கன்னா 0க்கு பவர் 5ஆம் நம்பர் தான் வந்திருக்கு. உள்ளரிக்கே மிஸ் ஆயிடுச்சுன்பா. டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8 மணிக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு. ட்ரிபிள்ஸில் வந்ததுனால நம்மளுக்கு ஒரு நம்பர் கூட அதாவது ஒரு நம்பர் போர்டு வைஸாக பாஸ் ஆகிருக்கு. நம்ம ஸ்ட்ராங்காக நினச்ச நம்பர் வந்து ஒரு நம்பர் கூட இறங்கலை. அதனால் வந்து 8 மணிக்கு ஃபெயில் ஆயிடுச்சுன்பா. மற்றபடி பார்த்திங்கன்னா 1 மணிக்கும் சரி 6 மணிக்கும் சரி கேரளாவுக்கும் சரி நம்மளுக்கு மெயினாக ஆல் போர்டு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம கெஸிங் கொடுக்குறோம். மெயினாக வந்து நம்மளுக்கு ஆல் போர்டும் பாஸ் ஆகிருக்கு. டியருக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ தொடர்ந்து 2 நாளாக பார்த்திங்கன்னா ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரளாவுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் 8 நாளில் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் மிஸ்ஸில் 2 நாளாக மிஸ் ஆகிட்டுருக்கு பாக்ஸில். கேரளாவுக்கும் நல்ல ஒரு கெஸிங் வந்துட்டுருக்குது. சூப்பராக பாஸ் ஆகிட்டுருக்கு. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கன்பா. நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்க ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. சரி வாங்க 8/2/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் பார்க்கலாம் வாங்க. 1 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 01, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 95, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 6. அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 19, 15, 14, 16, 09, 05, 06, 96, 54. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 06, 60 வரலாம், 05, 50 வரலாம். அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 094, 096, 054, 056, 194, 156. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 054, 096. அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 01, 01லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் 01. ஆல் போர்டில் 0 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் 0. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 01லேருந்து ஒரு நம்பர் வரணும். ஆல் போர்டில் அப்படி தான் கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. அடுத்து பாருங்கள் 6 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 08, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 14, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 97. அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 04, 09, 07, 81, 84, 89, 87, 19, 17.
எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 0880 வரலாம், 8118 வரலாம். அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஏசி பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 019 017 049 047 819 847. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 019 089. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 01 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 018 இந்த 3 நம்பரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பராச்சும் வரணும், இல்லைனா 2 நம்பராச்சும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 018 இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் இல்லை 2 நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 9 நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தம் இந்த 4 நம்பர்லேருந்து ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வரணும். அப்படி தான் வந்து நம்மளுக்கு கேசிங்கில் கிடச்சிருக்கு. உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. 098 இந்த 4 நம்பர்லேருந்து 2 நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்பா. அடுத்து பாருங்கள் 8 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 28, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 67, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 25. அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 26 27 25 86 87 82 85 62 6 65. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 2552 வரலாம், 8558 வரலாம். அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 265 275 862 865 872 875. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 265 852. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 28 28லேருந்து உங்களுக்கு ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் 28. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் போல் 5ஆம் நம்பர் ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கிள் போல் நம்மளுக்கு 5ஆம் நம்பர் ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரிபிள்ஸில் வந்திருக்கு 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கும் கெஸிங்கில் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் 2 8 கூடவும் 2ஆம் நம்பர் கூடவும் 8ஆம் நம்பர் கூடவும் சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பராச்சும் வரணும், இல்லைனா 2 நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. இந்த 3 நம்பரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. 8 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க. ஒரு 6 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க. சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.